ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு காலிஃப்ளவர் சப்ஜி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, கொஞ்சம் பூண்டு சோம்பு தட்டி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இது குழம்பு மிளகாத்தூள் இது குழம்பு மிளகாத்தூள். இது ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது காஷ்மீரி சில்லி, இது ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது மட்டன் மசாலா, அது கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கரம் மசாலா, இது ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது சிக்கன் மசாலா, இதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த குழம்பு செய்ய தேவையான இந்த சப்ஜி செய்கிறதுக்கு இது நார்த் இந்தியன் ஸ்டைலு. இந்த சப்ஜி செய்கிறது ஆனால் ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சும்மா சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 3 பழுத்த தக்காளி எடுத்து இந்த மாதிரி பியூரியாக அரைச்சி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடாய் வச்சுக்கிட்டோம். கடாயை வச்சுட்டு இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்குவோம். இதில் இன்னொரு மசாலா சொல்ல விட்டுட்டேன். இது மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூளை நான் சொல்ல மறந்துட்டேன். இது மஞ்சத்தூள். இந்த மசாலா தான் இதுக்கு தேவையானது. இதுக்கு குழம்பு மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி, மட்டன் மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மஞ்சத்தூள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையானது. இப்போ இங்கே அடுப்பில் ஸ்டவ்வில் வானல் வச்சிட்டோம். வானல் வச்சுட்டு இதில் எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயிட்டோம். காயும்போது கொஞ்சம் தட்டி வச்சுருக்க பூண்டு சோம்பு இது 2ஐயும் போட்டுக்கலாம். பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஆனியன் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இவங்க நல்லா இப்படிக்கா அப்படிக்கா பெரட்டி நல்லா திருப்பி வதக்குன்னு வதக்கிக்கலாம். இவங்க நல்லா வதங்கட்டும். இவங்க வதங்கிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த மாதிரி க்யூபாக அப்படியே குட்டியாக கொஞ்சம் அப்படியே கட் பண்ணி வச்சுருக்குறோம். இது நம்ம ஒரு காலிஃப்ளவர் சின்ன காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் ஒரு 2 உருளைக்கிழங்கு இந்த மாதிரி க்யூபாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் நம்ம அதில் போட்டுக்க போகிறோம். இவங்க இப்போ வதங்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் இந்த இஞ்சியும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இதிலே சேர்த்துக்குவோம். அது அரைச்ச மாதிரி தாங்க இருக்கும், தட்டின மாதிரி தெரியாது. அந்தளவுக்கு நைஸாக தட்டி வச்சுருக்குறோம். நீங்களும் முடிஞ்சால் அரைச்சிக்கிங்க. அரைக்கிறத விட இந்த மாதிரி தட்டி போடுறது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இஞ்சி கொஞ்சம் உச்சமாக பாருங்கள், இவ்வளோ பெரிய இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு எடுத்து நல்லா நைஸாக தட்டி வச்சுக்கோங்க ஒரு இடிக்கல்ல போட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த காயை எடுத்து கொட்டிக்கலாம். அப்படியே இந்த உருளைக்கிழங்கையும் எடுத்து இந்த பாருங்கள், க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இதோட போட்டுக்கலாம். அந்த சேம் அளவுக்கு தாங்க கட் பண்ணும். ஒன்று பெருசாக ஒன்று சின்னதாக கட் பண்ணோம்னா ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாத இருக்கும். இது ஒரு டிப்ஸு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எந்த ஒரு இதை நம்ம கட் பண்ணாலும் அது ஈவனாக கட் பண்ணால் மட்டும்தான் ஈவனாக குக் ஆகும். இல்லைன்னா ஒன்று வெந்திருக்கும், ஒன்று வேகாத இருக்கும். எல்லாமே ஒன்று போல் கட் பண்ணணும். அப்போ தான் எந்த காயை கட் பண்ணாலும் சரி, எல்லாமே ஒரே அளவாக ஒரே லெவலில் கட் பண்ணணும், சேமாக இருக்கணும்.
இவங்க நல்லா வதங்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க எல்லா மிளகாத்தூளையும் அப்படியே சாரல் மலை மாதிரி அப்படியே தூவிக்கும். ஒன்று போல் தூவிக்கணும். ஏன்னா ஒன்று ஒன்றா போட்டோம்னா தனித்தனியாக அந்த அங்கங்கே போய் ஃப்ளேவர் நின்றுடும். இப்படி இது மாதிரி தூவுறதுனால நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அந்த ஸ்ப்ரெட் ஆகிறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இவங்க வதங்கிட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க நல்லா வதங்கிட்டாங்க. நல்லா இப்படிக்கா அப்படிக்கா எல்லாம் போட்டு பெரட்டி திருப்பியாச்சுங்க. இவங்க நல்லா வதங்கிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா தக்காளி, இந்த பியூரியை வந்து இதில் ஊற்றிக்க போகிறோம். தண்ணி ஊற்ற போகிறது இல்லைங்க, இந்த தக்காளியில் தாங்க இது வேக போகுது. அதனால் இது ஏன் தக்காளியாக நம்ம அப்பப்போ நான் இதுவும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நம்ம தக்காளியை அதிகம் அரைச்சி யூஸ் பண்ணுறதுனால ஜென்ஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த கல்லடைப்பு வராது இருக்கும். ஏன்னா அந்த அதில் இருக்க சீடு போய் கிட்னியில் ஸ்டோனாக ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையிலங்கிறது தெரியாது. பட் இந்த மாதிரி செஞ்சால் அது வந்து ஒரு நல்ல இதாகும். இதை நல்லா வேகட்டும். நம்ம அடுத்ததாக காட்டுறேன் வெந்ததுக்கப்புறம். இப்போ பார்த்திங்கன்னா இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம தண்ணி விடலை. அந்த தக்காளி பியூரியோட தண்ணி அப்படியே கரைச்ச அதை கொஞ்சம் அப்படியே ஊற்றுனதோடு சரி, நம்ம தண்ணிலாம் எதுவும் விடலை. இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ வந்து கார்லிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக அப்படியே மேலால் கருவேப்பிலையும் கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொத்தமல்லி தலையும் தூவி விட்டால் நம்மளோட ஆலு சப்ஜி இது நம்மளோட காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு சப்ஜி ரெடி. இது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும். இது என்னோடய ஸ்டைலு நார்த் இந்தியன் மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். இந்த சப்ஜி செம்ம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். உங்களுக்கும் பிடிக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு சிம்பிளாகவும் இருக்கும். டேஸ்டி வைஸ் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே உப்பு போட்டுக்குவோம். லைட்டாக மேலால் உப்பு போட்டாச்சு. ஆல்ரெடி ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக போட்டிருக்கேன் தக்காளி வதக்கும் போது. இப்போ கொஞ்சம் போட்டாச்சு. உப்பு சொல்லலை, மறந்துட்டேன். அதனால் சரி இப்போ கொஞ்சம் போடுவோம் அப்படிங்கிறதுக்காக போட்டுட்டேன். அவ்வளோதான். இந்த கிரேவி செம்மையாக இருக்கும். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து நான், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்தோடையும் காம்பினேஷன் ஆகுங்க. வெஜ்ஜி புலாவ், அந்த புலாவ்லாம் செம்மையாக இருக்கும். அதுக்கும் இது நல்லா சூட்டப் ஆகும். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அப்படியே கருவேப்பிலை வச்சு கார்லிஷ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை கருவேப்பிலை போட்டாச்சு. இதில் அப்படியே கருவேப்பிலை வச்சு கார்லிஷ் பண்ணியாச்சு. அப்படியே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.